Hello friends, welcome back to Play Tamil Episode. Anime side என்னென்ன பயங்கரமான சில அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஜுஜுட்சு கைசன் இப்போதைக்கு பெஸ்ட் செல்லிங் மாங்காவாக மாறி இருக்கும் ஆஃப் இயர் நம்ம 2024. இதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் நம்ம ஒன் பீஸோட மாங்கா தான் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தது. ஏன்னா வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ஒன் பீஸ்க்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் மாங்கா வாங்கி படிக்கிறாங்க. ஸோ அதுதான் பெஸ்ட் செல்லிங்காக இருந்தது. ஆனால் இப்போது ஜுஜுட்சு கைசன் அந்த இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கைஜு நம்பர் 8 சீசன் 1 எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸ், பாப்புலர் அண்ட் செம மாதம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதோட ஒரு மூவி வரப்போகுது. எஸ் கைஸ், அப்கமிங் March 28 ரிலீஸ் ஆகுது. அண்ட் இப்போதைக்கு வெறும் ஜப்பானில் மட்டும்தான், நெக்ஸ்ட்டு நம்ம 2025. ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கைஜு நம்பர் 8க்கு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் நல்லபடியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோல் வந்து எல்லாம் நம்ம மல்டிடப் லாங்குவேஜோட தான் அவங்க ரிலீஸும் பண்ணாங்களா. ஸோ மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம இந்தியன் தேட்டர்ஸ்லேயும் ரிலீஸ் ஆகிறதுல. நம்ம டப்டு வெர்ஷனில் ரிலீஸ் ஆகுது அது கொஞ்சம் வேறு, எனது கிரன்ச்சி ரோல் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க பிளாட்ஃபார்மில் தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இனிஷியலி மூவி வேணால் நம்ம ஜாப்பனீஸ் வெர்ஷனில் இந்தியாவிலையும் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படியோ நம்ம சீசன் 2 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் வருது. அண்ட் இந்த மூவிலையும் வந்து நம்ம சீசன் 2 சில ஸ்டோரிஸோட உள்ள ஆட் பண்ணலாம். மேக்ஸிமம் அதான் இப்போதைக்கு எல்லாம் நிறைய அனிமே மூவிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை இது டோட்டல் ஸ்டாண்டலோனான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி கூட இருக்கலாம். நானும் பர்சனலி மாங்கலாம் பச்சது கிடையாது. பட் இப்போதைக்கு கொஞ்சம் அந்த ஒரு ட்ரெண்டாக தான் போயிட்டுருக்கு, அதனால தான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சோனி பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டல் நம்ம என்டையர் மாங்கா இண்டஸ்ட்ரி மேலேயோ கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளானிங்கோடு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிஷியலி நம்ம 2021 இவங்க தான் வந்து கிரன்ச்சி ரோலை ஃபுல்லாக வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இன்னொரு செம்ம பெரிய ஒரு பப்ளிஷர் கம்பெனி இருக்காங்க. அண்ட் இவங்க பேர் தான் வந்து நம்ம கெடோக்காவான்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து சில பாப்புலரான மாங்காஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. லைக் நம்ம ரீ0, நம்ம நோ கேம் நோ லைஃப், நம்ம கவுபாய் பீபாப், இதெல்லாம் வந்து இவங்களோட மாங்காஸ் தான். அண்ட் இப்போதைக்கு அவங்க நம்ம சோனி வந்து இந்த கம்பெனியும் எப்படியாச்சும் வாங்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் பிளானிங்கோட தான் இருக்காங்க. கன்ஃபார்ம்லாம் ஆகல, ஆனால் மேக்ஸிமம் நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இதையும் அவங்க வாங்கிட்டாங்கன்னா சோனி வந்து அதுக்கப்புறமா லைக் என்டையர் மாங்கா இண்டஸ்ட்ரியிலே ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் ரைட்ஸ் வந்து இவங்க யார்கிட்டையும் கேட்கணும்லாம் அவசியமே கிடையாது. மாங்கா ரைட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்களே அதை ஃபுல்லாக அனிமையும் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி இதோடலாம் வந்துச்சு. பட் இதுக்கு மேலே ஏதாச்சும் புதுசாக வந்துருந்தால் அதெல்லாம் நம்ம சோனி பார்க்கலாம். அந்த ஒரு பிளானிங்கோடு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒன் பீஸோட கிரியேட்டர் அதான் நம்ம ஓடா சென்சையோட ஹெல்த்து கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸாக போயிருக்கா. அண்ட் அதனால இப்போ மாங்கா ஒர்க் மேலே கொஞ்சம் ஹோல்ட் ஆகிருக்கு. இப்போதைக்கு ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லையா. பட் இப்போதைக்கு ஒரு டேட்டும் தந்துட்டாங்க. December 2 திருப்பியும் அவர் மாங்கா ஒர்க்கில் இறங்கிடுவார். ஸோ ஆல்ரெடி அனிமே பார்த்தீங்கன்னா 6 months பிரேக்கில் போயிட்டாங்க. அண்ட் இப்போது வந்து இந்த மாதிரி மாங்காலையும் வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்களேன், அவர் மேலே எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அவர் எவ்வளோ ஹெல்த்து பிரச்சனை இருந்தால் கூட அவர் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அவரோட ஒர்க்கை. ஏன்னா என்டையர் ஒன் பீஸோட யூனிவர்ஸ் அவர் தான் டெவலப் பண்ணியிருக்காரு. இதுக்கு பின்னாடி அவருக்கு ஒரு வைல்டஸ்டான சில ஐடியாஸ், தாட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் நிறைய விஷயங்கள் ஸ்டோரி வைஸில் வந்து இப்போ கூட என்னால் நம்ப முடியல, எப்படியோ ஒரு ஆள் வந்து இந்த லெவலான ஒரு கிராண்ட் ஸ்கேலான ஒரு ஸ்டோரி எழுத முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இவர் மேலே தான் இப்போதைக்கு செம்ம பெரிய ப்ரெஷர் இருக்குது. ஸோ ஒன் பீஸ் இவருக்கு நல்ல குட் ஹெல்த் வரையும் கரெக்டாக அவர் முடிச்சாருன்னா நல்லபடியாக இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு அது ஒரு பயமாகவே மாறி இருக்குது. ஏதோ அவருக்கு ஆயிர போகுது. அண்ட் கடைசியில் ஒன் பீஸ் வந்து அப்படியே ஸ்டக் ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும்ல. அண்ட் கடைசி வரைக்கும் அந்த ஒன் பீஸ் என்னதுன்னு கூட யாருக்கும் தெரியாமல் போயிட போகுதுன்னு. ஸோ இப்போதைக்கு ஒரு புதுசான ஒரு அனிமே நம்ம டெண்டாதான் சொல்லிட்டு. அண்டு இப்போதைக்கு தான் நல்ல ஒரு பாப்புலர், ஃபேமஸ் அண்ட் செம்ம ட்ரெண்டில் இருக்க ஒரு அனிமே தான். நானும் இது இன்னும் பார்க்கணும் தான் இருக்கேன், பட் பார்க்க முடியாமல் இருக்கேன். நல்ல விஷயம்னா நம்ம தமிழ் டப்டோட தான் கிரன்ச்சி ரோல் ஆப்லேயே வந்து ரிலீஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அதோட எபிசோட் 7 பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட்டடான எபிசோடாக மாறி இருக்குது இந்த என்டையர் இயர்லேயே. ஸோ நம்ம இயர் 2024 வந்த எல்லா அனிமேவோட எபிசோட் வைஸ்லேயும் தந்தனி ரேட்டிங்ஸ் தருவாங்க. அண்ட் அதில் நம்ம எபிசோட் 7க்கு இப்போதைக்கு நம்ம 9.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அட்டாக் ஆன் டைட்டன்ஸ்க்கு தான் அந்த ரேட்டிங்ஸ்லாம் இருந்தது. ஸோ பார்ப்போம் இந்த எபிசோட். ஆக்சுவலாக நான் இன்னும் பார்க்கல, நான் ப்ளீச் பார்த்துட்ருக்கேன்னா அதனால் அதை ஸ்டாப் பண்ணி இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாதுன்னு. அண்ட் யாருக்காச்சும் எக்ஸாக்டாக தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் இதுக்கு டோட்டல் எத்தனை எபிசோட்ஸ் அண்ட் எப்போ இது எக்ஸாக்டாக முடியும்னு. ஏன்னா அன்றைக்கி நான் ஃபுல்லாக இதை ஒரே நைட்டில் பார்த்துட்டு அப்படியே ரிவ்யூ உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளீச்சோட அனிமே பற்றி தான். ஆக்சுவலி ஏன் இது பிக் 3ல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு க்யூரியாசிட்டி எனக்கு எப்போவுமே இருந்திருக்கேன். அதனால தான் நானும் ப்ளீச் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இனிஷியலி இப்போ நான் 40-50 எபிசோட் கிட்ட ஆல்மோஸ்ட் நானும் வந்துட்டேன். அண்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே ஆல்மோஸ்ட் 2 hours கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ தனியாக ரிவ்யூ வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளீச்சோட அனிமே டோட்டல் 400 எபிசோட்ஸை டச் பண்ணியிருக்கு. எனக்கு அதான் நம்ப முடியல, இப்போ வரைக்கும் டோட்டலாக வெறும் 400 எபிசோட்ஸ் தானா.
இதுக்கு என்ன ஆச்சு, நடுவில் எக்கச்சக்கமான ஃபில்லர் எபிசோட்ஸும் இருக்குது, அதுக்கு என்ன ரீசனு, இன்னும் நான் கொஞ்சம் டிக் பண்ணணும் அந்த அப்டேட்டை பற்றி. இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பட் நான் இப்போ பார்த்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஃபில்லர் எபிசோட்ஸ் நிறையவே அப்கமிங் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நார்மலாக வந்து ஆன்லைன் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ளீச்சை வந்து அந்த ஒரு ரீசன்னால் தான் பார்க்காமலே இருக்காங்களா, ஏன்னா நிறைய ஃபில்லர் எபிசோடு இருக்குன்னு. பட் 400 எபிசோட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது, அது ஃபில்லராக இல்லை மெயினான ஸ்டோரியாக கூட கண்டினியூ பண்ணுறாங்களா, அது இன்கேஸ் ப்ளீச் ஃபேன்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், நம்மளுக்கு எல்லாருக்கும் இன்னும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்த எல்லா அனிமே அப்டேட்ஸ். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ லெவலிங்கோட மூவியும் வந்து அப்கமிங் டிசம்பரில் ரிலீஸ் ஆக போதான். அண்டு அது கொஞ்சம் எக்ஸாக்டாக தெரில, மேபி சீசன் 1 ஃபுல்லாக அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி மூவியாக வந்து மேபி அவங்க ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக தெரிஞ்சு தனியாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாச்சும் அனிமே அப்டேட்ஸில் நீங்கள் என்ன பார்த்துட்டீங்க என்ன இருந்தாலும் அப்படியே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த அனிமையோட கம்யூனிட்டியை டெவலப் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.